பாண்டியனுக்கும் வானதிக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வானதி வந்து பாண்டியனோட கடையில தான் வந்து எப்பயுமே உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. இத பார்த்து ஊர்க்காரங்கள்லாம் என்ன செய்றாங்க அப்படின்னா, வானதியோட அப்பா கிட்ட போய் பேசுறாங்க. "என்ன நீ பொண்ண வளர்த்துருக்குற? போயும் போயும் அந்த வீட்டு பையன்கிட்ட போய் உட்காந்து பேசிட்டு இருக்கிறா. காலகாலத்தில அவளுக்கு கல்யாணம் பண்ணி வையி. அப்பத்தான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. உனக்கே தெரியும்ல, அந்த சேரன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த கார்த்திகா பின்னாடியே அலைஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா, இப்ப கல்யாணம் பண்ணி குடுக்கவும், அது பாட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்குது. அந்த மாதிரி வானதிக்கு ஒரு நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, வானதியோட அப்பாவ பார்த்து அந்த ஊர்க்காரங்க சொல்றாங்க. அதனால வானதி வீட்டுக்கு வந்ததுமே, வானதியோட அப்பா என்ன பண்றாருன்னா, "நீ இனிமே மெக்கானிக் கடை பக்கமே போகவே கூடாது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அ உடனே வானதி இருந்துட்டு, "நீங்க சொன்னா உடனே நான் கேட்றணுமா? உங்களுக்கே தெரியும் நீங்க சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நீ மட்டும் நாங்க பார்க்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணல அப்டின்னா, நாங்க வந்து உயிரோடயே இருக்க மாட்டோம் அப்டின்ற மாதிரி எமோஷனலா பிளாக் பண்ண பார்க்குறாங்க. ஆனாலும் வானதி என்ன சொல்லிர்றாங்கன்னா, எனக்கு பாண்டி தான் முக்கியம். நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்டின்ற மாரி சொல்லிர்றாங்க. இப்ப வானதியோட அண்ணனுக்கு இந்த விஷயத்த பத்தி வானதியோட அப்பா வந்து தெரியப்படுத்துறாரு. நம்ம குடும்ப மானமே போயிட்டுருக்கு. உன் தங்கச்சி இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணிட்டுருக்கா. அந்த மெக்கானிக் காரன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கிறா. அவனத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, புதுசா வானதியோட அண்ணன்னு சொல்லிட்டு ஒரு வில்லன வந்து இறக்குறாங்க. அதுதான் வந்து பாண்டியனோட வில்லனா இருக்க போகுது. பாண்டியனோட லவ்வுக்கு எதிர் வில்லனா யார் இருக்காங்க அப்படின்னா, வானதியோட அண்ணன். சரி பார்ப்போம் என்ன நடக்குது.